ஹலோ வால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆயுத பூஜை அன்னைக்கு என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. எதுவும் இன்ட்ரோலாம் வேணாம், டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். அன்றைக்கி நிறையவே வேலை இருந்துச்சு. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே ஆயுத பூஜைன்னா எல்லார் வீட்லேயும் க்ளீனிங் வேலை, பட்டை போடுறது, அதுக்கப்புறம் வீட்டை டெக்கர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருக்கும். ஸோ இவ்வளோ வேலையிலையும் வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு யோசித்தேன். பட் பரவாயில்ல, உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. அதனால் நான் லாங் வீடியோவாகவே எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப கிளிப்பிங்ஸ்லாம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கும். ஸோ நியூவாக பார்க்குற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே அன்றைக்கி மார்னிங் வீடு ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு பூஜை சாமான்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்படியே சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் அன்றைக்கி எதுவும் கிடையாது. பாப்பாவுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் ஹஸ்பண்ட் எதுவும் எடுத்துக்கல. ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும் என்னோடய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். வீட்டில் ஒரு சைடு அப்படியே குக்கிங் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வாசல் படிக்கு தோரணம் கட்டலாமேன்னு சொல்லிட்டு மாயிலெல்லாம் ஹஸ்பண்ட் நாள் நைட்டே எல்லாமே வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. ஃப்ரிட்ஜுள்ள ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அதில் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி அழகாக தோரணம் மாதிரி கோத்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்டு இருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி செய்கிறதே. யூடியூப்பில் நிறைய ரெஃபரன்ஸ் வீடியோலாம் பார்த்து தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களே பாருங்கள், கோத்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. கிளியராக பார்க்க முடியாது, நான் வாசல் படியில் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் மேலே எடுத்த வீடியோ தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும். ஹஸ்பண்டே வந்துட்டாங்க லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த தோரணம் கட்டுறதுக்குலாம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருந்துச்சு, அது 2 சைடுமே டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தோரணத்தை வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பா அந்த தோரணத்தை நல்ல வேலை பிச்சு போட பார்த்தா அவள் கையிலேருந்து எப்படியோ வாங்கி தோரணம் ஃபுல்லாகவே கட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த தென்னங்கீத்து இருக்கு இல்லையா, தென்னை இலையில் அழகாக டெக்கர் பண்ணியிருந்தாங்க. அதையுமே அழகாக கட்டி விட்டுட்டேன் தோரணத்தை. கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போன வருஷம்லாம் நாங்கள் இந்த மாதிரி செய்யலை. இந்த வருஷம் செஞ்சுருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு வாசல்படி பார்க்கும்போது. எனக்கு வாசல் படியில் ஆர்டிஃபிஷியல் எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வாங்கி மாட்டணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் முடியல, இந்த வருஷம் எதுவுமே வாங்கலை. நெக்ஸ்ட் இயர் அதுக்குள்ளே கண்டிப்பாக வாங்கி மாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்கா. பார்ப்போம், அது எல்லாமே ஃப்யூச்சரில் பார்க்கலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில். சரி வாங்க அப்படியே குக்கிங்க்கு வந்துடலாமா. பாயசம் செய்யலாமேன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஹஸ்பண்ட் வரும்போதே எனக்கு இந்த கேண்டி சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க. அது ஐஸ்கிரீமு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 5 ரூபா தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் எப்போ பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கினாலும் எனக்கு அது ஒன்று வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு சமைச்சிட்டு இருந்தேன். பாயசம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு சைடு சுண்டலுக்கும் கடல வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் வேக வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு மசாலா செய்யலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சுண்டல் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு உள்ள தோல் எல்லாமே நீக்கி வச்சுட்டேன். எல்லாமே ஒன்று ஒன்றா அப்படி கடன்னு செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. பாயசத்துக்கு நெய் ஊற்றி முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து அப்படியே கொட்டிட்டேன். ஸோ பாயசம் ரெடி, அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சுண்டல் தாச்சி விட வேண்டியதான். ரெசிபியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எதுவுமே இருக்காது. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வேலை செய்யணுங்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சா. ஸோ நான் அந்தளவுக்கு எதுவுமே ஷூட் பண்ணலை. ஸோ ரொம்ப கிளியராக இருக்காமல் ஓரலாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சுண்டல் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடாயில் ஆயில் விட்டுட்டு, ரொம்ப ஆயில் விட்டுறாதீங்க. சுண்டலில் பட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு ஆயில் விட்டு கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டலையுமே ஆட் பண்ணிடலாம். வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் போடுறதோட வரமிளகாய் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடல வேகும் போதே உப்பு போட்டோன்னா அதனால் தேங்காய் துருவல் ஆட் பண்ணேன் ஒரு 2 கை அளவுக்கு. தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே சாப்பிட்றதோட தேங்காய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்குமே தேங்காய்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தீஞ்சிடாமல் கிண்டி விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சுண்டலுமே ரெடி. இப்போ உருளைக்கிழங்கும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைடு உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்குமே ஆட் பண்ணிட்டேன். மசாலா பவுடர்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு உப்புமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி அப்படியே வேக விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு தீஞ்சிடாமல் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுருங்க.
வச்சுருங்க. ஸோ அதுவும் ரெடியானதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சுட்டேன். இந்த சைடு ஹஸ்பண்ட் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுட்டாங்க. நான் எதுவுமே செய்யலை, ஹஸ்பண்ட் தான் சக்கரை பொங்கல் ஃபுல்லாகவே ரெடி பண்ணாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராகவும் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதோட ரெசிபிலாம் எதுவுமே நான் எடுக்கல, ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் வேணும் வந்து செக் பண்ணி பாருங்கள். சக்கரை பொங்கல் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வடை போட்டு எடுத்தது, அப்பளம் பொரிச்சது, இந்த 3மே அவங்க வேலை தான். நான் வந்து சாதம், சாம்பார், சுண்டல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா, பாயசம் இதெல்லாம் நான் வச்சுருந்தேன். மற்ற 3 ஹஸ்பண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டேன். சாப்பாடு வச்சு எதுவும் நாங்கள் படைக்க போகிறதில்ல. மார்னிங்லேருந்து எதுவும் சாப்பிடாதால எங்களால் சுத்தமாக தெம்பையில் லோ பேட்ரி ஆகிட்டு எல்லா வேலையும் செஞ்சதால் சரி நம்ம சாப்பிட்றலாம், ஈவினிங் மேலே தான் நம்ம சுண்டல் வச்சு படைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பட்டை போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டைலாம் போட்டு வந்துட்டேன். வண்டி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே தான் தண்ணி வரும், நான் அப்போ கழுவிக்கிறேம்மா, நீ மற்ற ஜாமான் எல்லாத்துக்குமே வந்து பட்டை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பா சைக்கிள் டோரு, அதுக்கப்புறம் ஃபேனு, அதுக்கெலாம் வந்து நான் பட்டை போட்டு விட்டுட்டு ரொம்ப பசி தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அப்படியே வண்டி கழுவ போயிட்டாங்க கீழே. நான் வந்து பூ இருந்துச்சு நிறையா, வந்து கட்டாமல் இருந்துச்சா, சரி வந்து 2 வண்டி இருக்குது நம்ம வீட்டில், அதனால் ஸோ ஒரு வண்டி கொஞ்சம் ஓடாமல் ரிப்பேராக இருக்கா, ஸோ அதையுமே வந்து கழுவி பூஜை போடணும் இல்லையா, ரொம்ப நாளாக வந்து அதுவுமே வாஷ் பண்ணாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஹஸ்பண்ட் கழுவிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்கு மாலை வேணுமே தான் நான் கோத்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ வேலை செஞ்சிகிட்ருக்க பாப்பா எங்கே போயிருக்கா அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் பூ கட்டிகிட்டு இருக்கும்போதே அவங்களும் எழுந்து வந்துட்டாங்க. வரும்போதே ஒரே அழுகை, என்னை தேடிக்கிட்டே வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மாலை ஃபுல்லாக கோத்துட்டேன். இதுவுமே மாலைலாம் நான் கோத்ததே கிடையாது, எல்லாமே யூடியூப்பில் வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்த்து தான் நான் வந்து இதெல்லாமே செஞ்சேன். பட் மாலையும் சூப்பராக கோத்து ஹஸ்பண்ட்டை கீழே போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் வந்து அப்படியே மேலே வந்து சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் பூவெல்லாம் வச்சுட்டு படைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 6:30 ஆகிடுச்சு. அப்போ தான் கொஞ்சம் நல்ல நேரம் இருந்துச்சா, ஸோ அந்த டைமில் எல்லார் வீட்லேயும் படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் படைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே படைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்டும் மேலே வந்துட்டாங்க, பாப்பாவும் போய் கீழே நின்றுட்டா அவங்க அப்பா கூட. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே மேலே கூட்டிகிட்டு வந்து படைக்க ஆரம்பிச்சிட்டேன். படைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சுண்டல், பொரி, சக்கரை பொங்கல், வெத்தலை பாக்கு பழம், அதுக்கப்புறம் பட்டை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அருவா, கத்தி, அதுக்கப்புறம் படி வந்து அம்மா வைப்பாங்க, ஸோ நானும் அதை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வேப்பலை, பாப்பாவோட புக்கு, ஹஸ்பண்டோட வந்து ஸ்விக்கி பேக்கு எல்லாமே எடுத்து வச்சு தான் படைச்சிருந்தேன். விஜயதசமிக்கெலாம் நாங்கள் வந்து எதுவும் தனியாக படைக்க மாட்டோம், ஸோ அப்போ எதுவும் புக்கு வச்சு படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ அன்றைக்கே ஒரே படையலாக போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து வீட்டில் எப்பயுமே இந்த ABCD புக்கு வச்சு படிப்பாள். ஸோ அவளுக்காக அந்த புக்குமே வச்சு அப்படியே படையல் போட்டாச்சு. எல்லாமே எடுத்து வச்சுட்டு தீபம்லாம் காட்டிட்டு தேங்காய்லாம் உடச்சி சூப்பராக சாமி கும்பிட்டுட்டோம். ஸோ இதான் நம்ம வீட்டில் ஆயுத பூஜை அன்றைக்கி நடந்தது. படைச்சதுக்கப்புறம் திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஸோ நம்ம வீட்டில் ஆயுத பூஜை இப்படி தாங்க போச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிய போகுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.